Respected Masons who are here, my sisters who rendered beautiful verses from the scriptures of various religions, people from the media, good evening to all of you. தமிழ் பேசினா பரவாயில்லையா? உரிமை எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு பல ஆச்சரியங்கள். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இது மட்டும் எங்களுக்கு தெரியாது. அவர் திரு சந்திரசேகர் ரொம்ப அழகா என்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தார். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றி. ஆனா அவர் கூட சொல்லல இந்த மாதிரி விசித்திரமான உடைகள்ல விசித்திரமான சம்பிரதாயங்களோட ஒரு அமைப்பு இருக்குது. People used to say that Freemasons, is it a secret society? No, it's not a secret society, but it's a society with quite a few secrets. That's what people say. இதெல்லாம் வெளியிலிருந்து வர எங்களுக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு. ஆனா இங்கிருந்து நாங்க என்ன எடுத்துட்டு போகணும்ன்றத இந்த 5 பெரும் சமயங்கள், இந்தியாவிலே இருக்கிற 5 பெரும் சமயங்களிலிருந்து அந்த 5 சகோதரிகளும் படித்ததுல நம்ம தெரிஞ்சுட்டது ஒரு விஷயம். அடிப்படையில எல்லா மதமும் நமக்கு ஒரே விஷயத்தை தான் சொல்லி தருகிறது என்பதைத்தான் உங்களுடைய இந்த சம்பிரதாயத்தினுடைய எசன்ஸ் அதுதான். எதுக்காக 5 பேரை கூப்பிட்டு அது டிவோஷன் தனியா அது ஒவ்வொன்றா ஏன் படிக்க வைக்கிறாங்கன்னா, இதை வச்சுட்டு தான் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கோமான்னு கொஞ்சம் பேராவது யோசிக்கணுன்றதுக்காக. எல்லாமே ஒன்றுதான் என்பதை சொல்லுகிற ஒரு அமைப்பு. எல்லா மனிதர்களும் சமம் என்பதை சொல்லுகிற ஒரு அமைப்பு. உண்மையில் இந்த அமைப்பினுடைய வேர்களை நீங்கள் தேடி போனால் இந்த படத்தை பார்த்தால் தெரியும். கிங் சாலமனுடைய காலத்திலிருந்து இந்த அமைப்பு பல்வேறு வடிவங்களில் இருந்து வந்திருக்கிறது. அவர் ஐயா படிக்கிற போது ஒரு அறிமுகம் சொன்னாங்க, 300 ஆண்டுகளுக்கு மேலாக 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேரில் இந்த அமைப்பில் இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் இல்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குமாங்க. ஒருத்தர் கை குலுக்கிறத வச்சு அவர் ஒரு மேசனா இல்லையா நீங்க கண்டுபிடிச்சிடலாம்ல சொல்லுவாங்க. சில பேருக்கு தலையாட்டுறீங்க, அதனால அது கரெக்டான நான் நினைக்கிறேன். உங்க அமைப்புல பெண்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர்கள் இணைந்தால்தான் எந்த அமைப்புமே பெரிய அளவில் வளர முடியும். நல்ல மாற்றங்கள் வரும். எனக்கு உங்களுடைய கோட் எனக்கு தெரியாது, பட் I do believe that without women power there is no society, there is no organization which can take its rightful place in the society. So maybe till now அப்படி இல்லாததுக்கு பலவிதமான வரலாற்று ரீதியான காரணங்கள் இருந்திருக்க கூடும். Maybe time to think. இவ்வளவு சென்னையில இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு இது மட்டும் தெரியாது. I used to pride myself saying there is no auditorium in Chennai where I have not spoken to. Then I was humbled when I was invited here because I didn't know one such place existed. நீங்க பார்த்தா அந்த பழைய பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சருடைய எல்லா அழகுகளும் இருக்கிற ஒரு அருமையான ஒரு கட்டடம். இந்த பர்டிகுலர் ஹால் இங்க இந்த நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் போது இங்க சுத்தி எழுதி இருக்கிறது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 4 சுவர்களிலும் எழுதி இருக்கிற இதுதான் ஃப்ரீமேசன் சொசைட்டியினுடைய இதய துடிப்பு என்று சொல்றேன். இது எத்தனை காலமா இருந்து வருகிறது அப்படின்றதுக்கு நீங்க ஜான் பிரவுனுடைய சில புத்தகங்களை படித்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மேசன்ஸ் என்கிற அமைப்பு எந்தெந்த விபத்துகளை எல்லாம் தாண்டி எப்படி வெளியில சொல்ல முடியாத காலங்கள் இருந்திருக்கு. நாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாதபடி சில காலங்கள் வரலாற்றுல இருந்தது. கலீலியோனோட காலமே அப்படித்தான். இந்த சுவற்றை தான் நான் ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன். இதுல எழுதி இருக்கிறது எல்லாம் என்ன சொல்றது உங்களுக்கு? டாக்ஸ் அபவுட் கிராமர், ரெட்டரிக், லாஜிக், அரித்மெட்டிக், ஜியோமெட்ரி, மியூசிக் அண்ட் அஸ்ட்ரானமி. நம்ம இங்க பேசுவது சமய ஒற்றுமையை பற்றி, எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும்ன்றதை பத்தி. ஏன்னா நீங்க அதான் இப்ப ரொம்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. சார் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தார். சுனாமி சமயத்திலிருந்து இதுவரை பள்ளிகளுக்கு நீங்கள் உதவுவது, ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவுவது,
டயாலிசிஸ் பண்ண முடியாத பேஷண்ட்ஸுக்கு அந்த டயாலிசிஸ் வசதி கிடைப்பதற்காக நீங்கள் உதவுவது, இந்த மாதிரி எவ்வளவு சேரிட்டி ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சார் எனக்கு gave me a good background of what you are doing for the society. அதுக்கு அப்ப என்ன சம்பந்தம் என்றால் இருக்கிறது. உங்களினுடைய இந்த அமைப்பை ஆரம்பித்த அந்த தளகர்த்தர்கள் வார்த்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். The initial people, the set of people, அவங்க எல்லாமே சமூகத்திலே இருந்த மிக உன்னதமான இன்டெலெக்சுவல்ஸ். அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. And you may, some of you may be wondering, சயின்ஸ் இதுல இல்ல. There is logic, there is arithmetic, there is geometry, there is astronomy. கலைகள்னு பார்த்தா மியூசிக் இருக்கு, இலக்கியம்னு பார்த்தா கிராமர் அண்ட் ரெட்டாரிக் இருக்கு. சயின்ஸ் இல்ல? மேத்ஸ் இருக்கு, ஜியோமெட்ரி இருக்கு, அஸ்ட்ரானமி இருக்கு, மியூசிக் இருக்கு, கிராமர் இருக்கு. சயின்ஸ் இல்ல? லாஜிக்கும் அரித்மெட்டிக்கும் சேர்ந்ததுதான் சயின்ஸ். There is nothing else called science without these two. இதுதான் கலீலியோவுடைய காலத்திலிருந்து இருந்து வந்த ஆழமான எண்ணம். நீங்க ஜான் பிரவுனுடைய நாவல்ஸ் படிச்சிருந்தா அது கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கலாம். Galileo was one of the most influential scientists of his age. 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஆத்தென்டிக்கா சூரியன் தான் நடுவில் இருக்கு, பூமி அதை சுற்றி வருகிறதுன்ற கருத்தை வைத்தவர். அதுக்கு முன்னாடியே கோப்பர்னிக்கஸ் அந்த கருத்தை வச்சுட்டாரு. பட் ஆத்தென்டிக்கா பெரிய அளவில் அதை பற்றி டயலாக் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் கலீலியோ. அதை வெளியே சொல்ல முடியாத சில சங்கடங்கள் அவருடைய காலத்திலே இருந்தது. The church of those days did not accept that theory. அதற்கு பிறகு வந்த சர்ச் அமைப்புகள் அதை ஏற்றுட்டாங்க. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அதை ஏற்றுக்கல. அப்ப அந்த புத்தகத்தை அவர் எழுதினார், டயலாக் என்ற புத்தகத்தை. டிஸ்கோர்ஸ் 2வது புத்தகம், எல்லாமே இதை பற்றியதுதான். ஆனா சர்ச் அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் வீட்டு சிறையிலே அவர் வைக்கப்பட்டதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த சமயத்தில் மனிதர்கள் வரலாம் போகலாம், அவர்கள் கண்டுபிடித்த மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் மண்ணுக்குள்ளே அழிந்துவிடக் கூடாது என்று அதையெல்லாம் காப்பாற்றி கொடுத்த ஒரு சொசைட்டி தான் ஃப்ரீமேசன் சொசைட்டி. அப்படிப்பட்ட பலவிதமான மானுட குலத்துக்கு முக்கியமான சேவையை ஆற்றி இருக்கிற ஒரு அமைப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாத கொல்லர்களுடைய தெருவில் ஊசி விற்க கொண்டு இப்ப எல்லாருக்கும் தெரிந்த கதைகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில சமயத்தில் இதெல்லாம் ஏன் செய்யறாங்க, இதால என்ன பயன் என்ற கேள்விகள் வருகிற போது, இப்படிப்பட்ட வரலாற்று பின்புலம் நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குன்னா, யூ மஸ்ட் பி ப்ரவுட் டு பி இன் திஸ் பிளேஸ் தட் யூ பிலாங். அதற்காக தான் இந்த வரலாற்றினுடைய சில பகுதிகள் எல்லாம் நான் தொட்டு காட்டுகிறேன். அடிப்படையில் என்ன சொல்ல விரும்பினாங்க, எல்லாரும் சமம், அத்தனை பேரும் ஒன்று. இந்த மாதிரி இருக்கிற இன்டெலெக்சுவல்ஸுக்கு இந்த குணங்கள் இல்லாவிட்டு அவங்க இன்டெலெக்சுவல்ஸா இருந்து பிரயோஜனம் இல்லை. டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ எக்ஸல் இன் அரித்மெட்டிக், இன் ஜியோமெட்ரி, மியூசிக், இவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? அப்படியே நீங்க கை தட்ட கூடாதுன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்க? அப்படியே சும்மாவே இருந்தீங்க, எனக்கு பேச்சாளர்கள் பேச்சே வராது. அப்படியே ஒரு மேல்ஸ்லயே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சுவாமிஜி பேசக்கூடும். ஒரு வேளை என்னால முடியாது. அவங்க எல்லாத்தையும் சமமா பார்க்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு கிடையாது. பேச்சாளர்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் சாமி. அப்படியே இருக்கீங்க, புரிஞ்சுதா புரியலன்னு எனக்கு தெரியாது. So when you talk about these things like logic and arithmetic and geometry, what comes to your mind? என்ன வருது சொல்லுங்களேன். Welcome to you all. We are in a place called Freemasons Hall, Egmont, Chennai. This is the place of Freemasons in Madras.
Freemasonry is an institution which is more than 300 years old, and it is there in almost 150 countries throughout the world. There are more than 35 lakhs to 40 lakhs Masons in the world, and in India we have 22,000 Masons. This institution is a secular body and has been in existence for more than 300 years. Normally we hold meetings regularly, periodically, and we share our thoughts, ideals on ethics, morals, values of our fellow human beings, and the duties we owe to God, to our fellow human beings, and to ourselves and the families. We have rituals in every meeting. Rituals are very standard rituals throughout the world. It may differ in terms of language depending upon the country where it's been performed, but the essence of rituals is the same. The object of the institution is how to make good men better human beings. In order to identify ourselves within ourselves, we have some secret codes and words which have been there for more than 300 years. We have been maintaining as a custom. Apart from that, the institution is a very open institution, and they have been doing enormous charities to the public. Today, the Universal Brotherhood Day, 24th of June, on this day, the institution was started way back in 1770. To mark the day, celebrate this as Universal Brotherhood Day. On this day, Masons do a lot of charities throughout India. Every lot. In Chennai, in India, we have more than 170 centers. We have Masons. And every center is being done. Today in Chennai, today, the Masons of Chennai have done charities worth about more than 71 lakhs. We have given aid assistance to institutions, physically handicapped, senior citizens, education needs, terminally ill, in all sections of the time catered to. All these monies have been sourced from us. We don't go to public for funds. We never go for fundraising. All the money has been sourced from us. But only thing is, we don't publicize. We don't publicize to public that we have been doing this. We also been doing a lot of permanent institutions, permanent college. Coimbatore, Masons are running a very, very prominent big students hospital, very at the hospital, 200 beds. And so very subsidized rates, even the best hospitals in India. Similarly, in Delhi, we have assigned schools to public, even at a very subsidized rates, to hospitals, theatres, and we do a lot of gym donations and various other projects. This is for the dead, for the uncared for bodies, we do areas. Therefore, Masons do a lot of charities, and charity that good. But basic foundation of institution is belief in God. Once you believe in God, you will be members of the community. You have to believe in God. These are the ideals of good things we teach inside. And business motto is care for nature, care for nature. Care for nature, care for nature. That is story. Every year we have a slogan. Say no to that like that. This year we have slogan like care for nature, care for nature. And
Mr. Ramaswamy is the chief of Southern India and I am the chief of the whole of India. And today we have demands about the service towards the court. I am getting alone. I call upon everyone of you to join us for the demands. So any question, kindly ask. Yes, you go. Any question? கேள்வி இருக்கா? கேள்வி கேட்டால் வந்து எஸ்ஆர்டி சங்கம் என்பதுதான் இது வந்து உலகளாவிய நிறுவனம். சுமார் 150 நாடுகளில் இருக்கிறது. உலகளாவிய அளவில் கிட்டத்தட்ட 35 லட்சம் இருக்கிறார். இந்தியாவில் 25,000 மக்கள் இருக்கிறார். இந்த சட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக ஆக்குவது எப்படி என்பதுதான் குறிக்கோள். அடிப்படை பகுதி என்னவென்றால் மனிதன் இறைவனிடம் இறைவனை நம்புவதாக இருக்கும். ஒரே நம்பிக்கை உடையதாக இருக்கும். அப்படி இருந்தால் யாரும் நாங்கள் பல சேரிட்டி ஒர்க்ஸ், அதாவது நிறைய பப்ளிக் ஒர்க் நிறைய பண்றோம். இப்போ இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் மட்டும் பிசிக்கலி ஹேண்டிகேப் முதியோருக்கு பள்ளி படிப்புக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லா விதமான உதவிகள். ஆனால் இந்திய சோர்சஸ் யாருமே வெளியே போய் ஆடிக்க மாட்டோம். நாங்களே என்னுடைய சந்ததியிலேயே அதை வெளியில பப்ளிசிட்டி பண்ண மாட்டோம். வெளியில யாரும் நாங்க சரி நாங்களே படிப்போம். அப்படித்தான் பண்றது. வலதுகை கொடுப்பதை இடதுகை அறிவிப்பதை இப்படி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வெளியிட்டு இந்த சேவை வந்து வெளியிட்டு தெரியாத இருந்தாலும் மக்களுடைய நலனுக்காக நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மனிதனை மேம்பட்ட மனிதனாக ஆக்குவது என்பதுதான் இது மாதம் நம்மளுடைய கூட்டம் நடக்கும். கூட்டத்திலேயே நல்ல சொல்லுவோம், நிறைய கொடுப்போம், நிறைய அறிவுரைகள் போதைகள் கொடுப்போம். அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் நல்லவே நிறைய நல்ல விஷயங்கள், இதுவும் நல்ல விஷயம் தான். அருமையான ஒரு ஆர்கனைசேஷன்.